லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த மதுரை 16 படத்தோட விமர்சனம். மதுரை 16 என்ன கதை, என்ன களம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு யங் டீம் இணைந்து, அதுவும் ஒரு இன்றைக்கெலாம் அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, சினிமா எடுக்கிறது எப்படி ஏது அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் டைரக்ஷன் கோர்ஸு, ஆக்டிங் கோர்ஸ்லாம் படித்த நண்பர்கள் ஒன்றிணைந்து ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. உண்மையாகவே மதுரை 16 இன்றைக்கி இங்கே இருக்கிற பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் சொல்ல தயங்கின, அதே நேரம் சொல்ல துணிந்து சென்சாரில் சிக்கிக்கிட்ட ஒரு மேட்டர் தான் எடுத்துருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த படத்துக்கு பேர் மதுரை 16ங்கிறதோட சென்னை 34ன்னு பேர் வச்சுருக்கலாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை 34 நுங்கம்பாக்கத்தில் நடந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு இளம்பெண் கொலை. அதில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் இறந்தார், ஆனால் அவர் வந்து உண்மையான குற்றவாளி இல்லைன்னு ஒரு பேச்சு இன்றளவும் அடிபட்டு இருக்குது. அந்த மேட்டரை தான் படமாக்கியிருக்காங்க. மதுரை 16க்கும் சென்னை 34க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை 16ல் அந்த ஏரியாவே ஒரு ரணகலமான ஏரியா. ரயில்வே காலனி, SS காலனி, அரசரடி, என்ன இவங்க இருக்கிற கரிமேடு, இதில் அரசரடி, ரயில்வே காலனி, SS காலனிலாம் முன்னேறிட்டாங்க. அந்த மக்கள்லாம் எல்லோருமே திண்டுக்கல் பக்கத்தில் கிராமங்கள்லேருந்து மதுரைக்கு குடியேறினவங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க மூதாதையர்கள், அவங்க பொழப்புக்காக மீன் வியாபாரம் அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைய வரைக்கும் கரிமேட்டில் மட்டும் அந்த ஏரியா மக்கள் மட்டும் மீன் வியாபாரத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க விவசாய கூலியாக போனாங்க அப்படின்றலாம் தாண்டி மற்ற ஏரியாவில் ரயில்வே காலனி, SS காலனி, இந்த அரசரடியில் உள்ளவங்கெல்லாம் படித்து கொஞ்சம் முன்னேறிட்டாங்க. ஆனால் கரிமேட்டு ஏரியாக்காரங்க மட்டும் கொஞ்சம் கரடு முரடாக இருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்க காலையில் படிக்க போனாலும் மதியத்துக்கு மேலே மீன் வியாபாரம் செஞ்சு, அந்த மீன் வியாபாரிகளுக்கு உள்ள சில நடை உடை பாவனைகள் இருக்கு இல்லையா, அதில் அவங்க தங்களை வந்து தற்காத்து கொள்ள ரவுடிகளாகவும் இதுவாகவும் தெரிஞ்சாங்க. இது மாறணும் அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் சபதம் எடுத்து அவங்க பிள்ளைங்களை படிக்க அனுப்புகிறப்பவும் இது மாறலை. ஆனால் இதை நாங்கள் இந்த தலைமுறையில் மாற்றி காட்டுறோம்னு 4 இளைஞர்கள் அந்த ஏரியாவிலேருந்து ஃபுட்பாலில் பெரிய பிளேயராக இருக்காங்க. அதை வச்சு லயோலா காலேஜில் சென்னையில் சீட்டு கிடைக்குது. இங்கே வந்து இறங்கி காலேஜுக்கு போகிறப்போ அந்த 4 நண்பர்களில் ஒரு நண்பர் ஒருத்தன் ஒரு இளம்பெண்ணை வெட்ட அந்த கத்தியை, ஐயோ அவள் துடிக்கிறாள், அந்த கத்தியை எடுக்கிறான். அவன் தான் வெட்டினதாக சொல்லி அவன் வெட்டினவங்க குதித்து தப்பிச்சு ஓடி பக்கத்தில் நின்ன காரில் ஏறி போயிடுறான். இப்போது இதுக்கப்புறம் என்னாச்சு, கூட இருந்த 3 நண்பர்களும் ஐயோ நண்பன் மாட்டிக்கிட்டானே, இவன்லாங்கன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவனை போட்டு எல்லோரும் மிதிக்கிறாங்க. போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகுது. இப்போது இப்படி நண்பனை இந்த விஷயத்தில் சிக்க வச்சது யார் அப்படின்னு இந்த 3 நண்பர்களும் களமிறங்கி அவங்கள பழி வாங்குறாங்க. ஒரு ஏசி, இன்னொரு அரசியல் பிரபலம், மதுரையை சார்ந்த அரசியல் பிரபலம் தான் அவரும். அவர் பையனுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஏசியை வச்சுக்கிட்டு பண்ணுறாருன்னு தெரிஞ்சு 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க, பழிக்கு பழி வாங்கினாங்களா நண்பனின் பலிக்கு அப்படிங்கிறத வித்தியாசமாக ஒரு ரூபம் சொல்லியிருக்கிற படம். என்ன ஒன்று, அங்கங்கே இந்த படம் சின்ன டீமு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டே இயக்குனராக மாறி இருக்கிறாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாட்டு, ஆனால் அதை ஃபீச்சர் ஃபிலிமாக பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றப்போ சில இடங்களில் பட்ஜெட் பள்ளிக்குது, அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி இயக்குநர்கள் கையில் பெரிய பட்ஜெட் கிடைச்சா பெரிய லெவலில் வளம் வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தான் தீரணும். அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா, இந்த கரிமேடு இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி, அந்தோனியார் திருவிழா, அது இதை காமிக்கிறாங்க. என்னடா மதுரையில் போயிட்டு மதுரைக்குள்ளார வேளாங்கண்ணி திருவிழா தப்பறையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த சீன்ஸையும் பில்டப் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த படம் நம்மளையும் கவர்ந்தது. மொத்தத்தில் இந்த மாதிரி இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளார உலா வந்தால் அவங்க விஷயங்களை எடுத்தாலும் அதில் அங்கே புராதனமாக இருக்கிற விஷயத்த, இனம், மதம் இதெல்லாம் கடந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் கையில் நல்ல ப்ரொடியூசர், நல்ல பட்ஜெட் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். அது அடுத்தடுத்த படங்கள்லையாவது இந்த இயக்குனருக்கு சாஸ்வதப்படட்டும். இந்த படத்தோட இயக்குனர் ஜான் தாமஸ் அவர் தான் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் யாரும் தொட்டிருக்காங்க, ஆனால் அது வெற்றி பெறல. தொடாத ஒரு விஷயத்தை இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச விஷயத்தில் உண்மையாகவே கில்லாடியாக இருக்கிறாரு. அதுமாதிரி இந்த படத்தோட ஹீரோ ஜெரோம் விஜய் அவர் தான். அவர் வந்து ஆனால் அந்த கத்தியை எடுக்கலைங்க, அவருடைய நண்பர் தான் எடுக்கிறாரு. அவர் பழி வாங்குறாரு. ரிஷி சதீஷா வராரு, ஜெரோம் விஜயாவே வராரு, துருவன் ஜெரால்டா வராரு, விமல்ராஜ்
கிருபாவா வராரு. அந்த ஜெரால்டு தான் அந்த வம்பில் மாட்டிக்கிறது. இது இல்லாமல் ஜெரோம் விஜய்க்கு அந்த விஜய் கேரக்டருக்கு நிவேதா தினேஷ், நிவேதா கூட ஒரு காதல், அது ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது. அது மதுரை மனம் கமழ அழகான ஒரு காதலாக இருக்குது. மாயாவரத்துக்காரன் என்னாலேயே ரசிக்க முடியுதுன்னா மதுரைக்காரங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அதான் அந்த அந்தோனியார் திருவிழாவில் பிரமாதமாக அந்த காதலை ஒரு 2-3 சீன் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் காதலியெல்லாம் பொருட்படுத்தாமல் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நண்பன் வேறு லெவலில் நம்ம மனசில் வந்து உயர்ந்துடுறாப்புல. ஜான் தாமஸ், ஜென் வில்லியம்ஸ் அவர் தான் கிரியேட்டிவ் ஹெட் இந்த படத்துக்கு. உண்மையாகவே கிரியேட்டிவ் ஹெட் தான் அவர். அதே மாதிரி ஸ்ரீதேவி சின்னையா அவங்க தான் ப்ரொடியூசர். சின்னையாங்கிற பேர் கிடையாது, கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த படங்களில் பெரிய பட்ஜெட்டில் இந்த இயக்குனரை வச்சே பண்ணுங்கள், உண்மையாகவே உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லி, ரிஸ்வான் கான் சினிமாட்டோகிராஃபர், அஸ்வின் எடிட்டர், அவைலபிள் லைட்டில் அருமையாக சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய ஒளிப்பதிவை செய்திருக்கிறாரு. அதேமாரி தான் படத்தொகுப்பாளர். சில சீன்ஸை வெட்டியிருக்கலாம்னு தோணுனாலும் ஒரேடியாக ஏங்க இந்த எடிட்டரை போட்டிங்க அப்படின்னு கேட்குற லெவலில் இல்லை, உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சந்தோஷ் ஆறுமுகம் மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டரும் இந்த சினிமாட்டோகிராஃபரும் தான் நம்மளை வந்து இந்த படத்தில் வந்து ஒன்றப்பட்டிருக்கிறாங்க. மதுரை 16 உண்மையாக சிக்கன் 65 நான்வெஜ் பிரியர்களுக்கு, வெஜ்ஜு பிரியர்களுக்கு நீங்களே யோசிச்சிங்க. இது வந்து நான்வெஜ் படம் இல்லை, வெஜ்ஜு தான், சும்மா டயலாக்காக சொன்னேன். மதுரை 16 சிக்கன் 65 இருக்குது. நிச்சயமாக நம்மளை வறுத்தெடுக்கலை, வறுத்த கறியாக ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.